சிவபக்தர்களுக்கும் எங்களின் நேயர்களுக்கும் சிவமயம் சேனல் வழங்கும் தினமும் ஒரு திருக்குறள். ஆரம்பம் அவனே. மலை, நதி, மரங்கள் மற்றும் கோவில்கள் நிறைந்த ஓர் அமைதியான சிறிய கிராமத்தில் ஆனந்தி என்ற புத்திசாலி சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு எழுத்துக்கள் மீதும் இயற்கையின் மீதும் இறைவன் மீதும் மிகுந்த அன்பு இருந்தது. ஒரு நாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் சின்ன சிவன் கோயிலை நோக்கி ஓடினாள். அங்கே வாசலில் ஒரு முதிய சந்நியாசி மெதுவாக ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அதன் முதல் பக்கத்தில் எழுதியிருந்தது. ஆனந்தி அவர் அருகே சென்று, ஐயா, இந்த குறளில் அ என்று ஏன் முதலில் வருகிறது என்று கேட்டாள். முதியவர் சிரித்துக்கொண்டே அவர் கையை தூக்கி கோவில் கோபுரத்தையும் அதன் மீது விழும் வெயிலையும் காட்டினார். அகரம் என்பது எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோலவே இந்த உலகிற்கும் உயிருக்கும் தொடக்கம் சிவன் என்று கூறினார். ஆனந்தி, வா, கோவிலுக்குள் செல்லலாம் என்று அவளை அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு வட்டமான சிவலிங்கம் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இவனுக்கு உருவமும் இல்லை, முகமும் இல்லை. இவனில் எல்லா உருவங்களும் இருக்கின்றன. பிறக்கும் ஒளிக்கு முன் இருக்கின்ற இந்த அமைதியே சிவம் என்றார் சந்நியாசி. ஆனந்தி குனிந்து சிவனை வணங்கினாள். அந்த நேரத்தில் ஒரு மென்மையான காற்று கோவிலுக்குள் புகுந்தது. அவளது உள்ளத்தில் ஒரு விசித்திர அமைதி தோன்றியது. சந்நியாசி கூறினார், திருவள்ளுவர் ஆ எனும் எழுத்தை மட்டும் எழுதவில்லை, அவர் சிவனின் உண்மையை முதல் வரியிலேயே எழுதியுள்ளார். அவள் கோயிலுக்கு வெளியே வந்தாள். பசுமை மரங்கள் அசைந்தன. சூரியன் ஒளித்திரவ கதிர்களை வீசின. அவளுக்கு புரிந்தது, எல்லாவற்றிலும் சிவன் இருக்கிறார். அன்று ஆனந்தி ஒரு குறளை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, ஒரு உணர்வையும் கற்றுக்கொண்டாள். அகரம் ஒரு எழுத்து அல்ல, அது சிவனின் சத்தமற்ற சத்தம். வாழ்வின் தொடக்கம் அவனே. ஒரு ஆன்மீகச் செய்தி. முதலில் எழுத்து ஆ வந்தது. ஆனால் அதற்கு முன்னர் இருந்து அவன், சிவன், உலகம் தோன்றும் முன் அவன்தான் ஒளி, அமைதி, ஆதாரம். இன்று நாம் அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்தில் உள்ள முதல் திருக்குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கேற்ப ஒரு கதையினை கண்டோம். நாளை வேறு திருக்குறளுடன் வேறு கதையம்சத்துடன் காண்போம். இந்த காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் புதிய காணொளிகளை காண்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பட்டனை அமுக்கவும். தங்களின் மேலான கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.